விமெனுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் இருக்கா அப்படின்னு சிலவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இருக்குங்க. ஏன்னா டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன் ரெண்டு ஹார்மோன்ஸ்லயும் மென்லயும் இருக்கும், விமென்லயும் இருக்கும். அதோட ரேஷியோ தான் மாறும். சரி, அந்த ரேஷியோவை எது மாத்துது அப்படின்றது தெரியுமா? அதுதாங்க அரோமடேஸ் அப்படின்ற என்சைம். இந்த அரோமடேஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்னா டெஸ்டோஸ்டெரோன் அண்ட் அதர் ஆண்ட்ரோஜன்ஸ், அதாவது மேல் ஹார்மோன்ஸை வந்து ஃபீமேல் ஹார்மோனா மாத்துது. சப்போஸ் ஒருத்தங்களுக்கு அரோமடேஸ் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அப்போ டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாயிடும். சோ ஒரு லேடிக்கு வந்து அரோமடேஸ் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிறப்பே உறுப்பு வந்து ஒரு ஆம்பிகுவஸ் ஜெனிட்டலியோட பிறப்பாங்க. அவங்களுக்கு பியூபர்ட்டி அப்போ பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, வயசுக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு பினாயில் growth மாதிரி சின்ன growth வரலாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு லேடிக்கு வரலாம். பட் ஒரு மேலா இருந்தாங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரோன் எக்ஸஸா இருக்கிறப்ப அது பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, நார்மல் மேலாவே பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈஸ்ட்ரோஜனைசிங் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. பட் அரோமடேஸ் அதிகமா இருந்தாலும் பிரச்சனைங்க. அரோமடேஸ் அதிகமா இருந்தா நிறைய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்போ ஒரு மேல் வந்து மோர் ஆஃப் ஃபெமினைன் பிசிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், அண்ட் ஒரு ஃபீமேலுக்கு வந்து அது பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. பட் டெஸ்டோஸ்டெரோன் எஃபெக்ட்ஸ் அந்த ஃபீமேல் வந்து கம்மியா இருக்கலாம். சோ அதனால மேல் ஃபீமேல் அப்படின்றது நம்ம ரெண்டும் வேற வேற துருவங்கள் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் கெமிக்கல் வேரியேஷன் டியூ டு சம் என்சைம்ஸ்னால வரக்கூடிய ஒரு ஷிஃப்ட் தாங்க.